ஒரு காட்டுல பென்னி குருவி தன்னோட பொண்ணு சாரு குருவி கூட வாழ்ந்துட்டு வந்துச்சு. அப்போ ஒரு நாள் காலையில சாரு குருவி தன்னோட அம்மா பென்னி குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. அம்மா, எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோடா செல்லம், நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன பென்னி குருவி உணவு தேடுறதுக்காக பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உணவு தேட போன பென்னி குருவி ஒரு ஆப்பிள் பழத்தோட திரும்பி வந்துச்சு. அந்த ஆப்பிள் பழத்தை தன்னோட பொண்ணு சாரு குருவி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுச்சு. அதே காட்டுல ஒரு காகம் தன்னோட குடும்பத்தோட ஒரு வீட்டுல வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் ஒரு வயதான கிளி அந்த காகத்தோட வீட்டு கதவை தட்டுச்சு. உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்கு என்னோட வீட்டு கதவை தட்டுன? ஐயா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க. எனக்கு வயசாகிட்டதால முன்ன மாதிரி எல்லாம் உணவு தேட முடியல. இருந்த உணவு எல்லாமே தீந்து போச்சு. உங்களுக்கு கொடுக்க இப்ப எங்க கிட்ட எந்த உணவுமே இல்ல. நீங்க போயிட்டு வேற ஏதாவது வீட்டுல கேட்டு பாருங்க. அந்த காகம் அப்படி சொன்னதை கேட்ட அந்த வயதான கிளி வேற ஒரு வீட்டை தேடி பறந்து போச்சு. அப்பதான் அந்த வயதான கிளி பென்னி குருவியோட கூட்டை பார்த்துட்டு பென்னி குருவியோட கூட்டுக்கிட்ட போய் உட்காந்துச்சு. அந்த நேரம் பார்த்துதான் பென்னி குருவி அந்த ஆப்பிள் பழத்தை தன்னோட பொண்ணு சாருவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இருந்துச்சு. அம்மா, உங்ககிட்ட எனக்கு சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. எனக்கு ரொம்ப வயசாயிட்டதால எங்கேயுமே போய் உணவு தேட முடியல. அதனாலதான் நான் உங்க கூட்டை தேடி வந்திருக்கேம்மா. இதை கேட்ட பென்னி குருவியும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆப்பிள் பழத்தை அந்த கிளிக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அந்த கிளியும் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சு. இப்படியே அந்த நாளும் போச்சு. அடுத்த நாள் காலையில அந்த வயதான கிளி பென்னி குருவியோட கூட்டுக்கு வந்து பென்னி குருவியையும் சாரு குருவியையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ 3 பேரும் அந்த வயதான கிளியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த வீட்டை பார்த்த பென்னி குருவியும் சாருவும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாங்க. பென்னி குருவி அந்த வயதான கிளிக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. அம்மா, உங்களோட இந்த வீடு ரொம்ப பெருசாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்ததே இல்லை. ஆமா பென்னி, இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் எங்க குடும்பம்தான். இந்த வீடு மட்டும் இல்லாம எனக்கு நிறைய விவசாய நிலமும் இருக்கு. ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, என்னோட குடும்பத்தார்கள் எல்லாரும் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. என்னோட காலத்துக்கு பிறகு இந்த வீட்டையும் என்னோட நிலத்தையும் யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்த பிறகு என்னோட கவலை தீர்ந்துடுச்சு. என்னோட வீட்டையும் நிலத்தையும் நான் உங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பசின்னு வந்து கேட்டப்ப நீங்க இல்லைன்னு சொல்லாம எனக்கு சாப்பிட உணவு கொடுத்தீங்க. என்னோட நிலத்துல விளையிற தானியங்களையும் காய்கறிகளையும் நீங்க மற்ற பறவைகளுக்கும் கொடுத்து உதவணும். இதுதான் என்னோட ஆசை. சரிங்கம்மா, உங்க விருப்பத்தை நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுறோம் அப்படின்னு பென்னி குருவி சொல்லுச்சு.